வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. ஒவ்வொரு பதிவுகளுமே பார்க்கும்பொழுது, அந்த பதிவுகள் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில இப்ப நம்ம குடுத்துட்டு இருக்கிற பதிவுகள் பார்த்தீங்கன்னா, 2026க்கான பதிவுகள். இந்த 2025 எப்படி போச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கிறப்ப, பல எதிர்பார்ப்புகளோட அந்த வருஷத்த நம்ம எதிர்கொள்றோம். ஆனா, அந்த வருடத்தினுடைய முடிவில் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆயிருச்சான்னு கொஞ்சம் நம்ம லைஃப்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சிலருக்கு அதுக்கு முந்தின வருஷமே பரவால்லப்பா அப்படின்னு இருக்கும். சிலருக்கு இந்த வருஷம் ஏதோ பரவால்லப்பா அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாரி இங்க பயணம் ஆயிட்டுருக்கு. அந்த வகையில மீனம் ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? அதற்கான முன்னோட்டமா தான் இந்த பதிவ நம்ம பார்க்க போறோம். ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். சரிங்களா? எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுத்துட்டு இருக்கோ, அதே போல தான் நம்ம நம்பிக்கையோட குடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்குனவங்களுடைய எல்லாருடைய வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நல்ல அதிர்வலைகள குடுத்து, நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து வாங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நான் நன்றிய சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நீங்க கேட்டது தான் உங்கள தேடி வருது. ஏன்னா நான் அததான் நான் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்றேன். ஐயா ஒரு விஷயம் உங்ககிட்ட வருது, நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எதுவுமே காரணம் இல்லாம இது நடக்காது. சரிங்களா? அந்த ஈர்ப்புத்தன்மை உள்ளவர்களிடம் தான் அதற்கான ஈர்ப்புத்தன்மை உள்ள விஷயம் போய் சேரும். ஆகவே இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கி திரும்பவும் வாங்குறவங்களுக்கு தான் நான் வந்து நல்லாவே நீங்க குடுக்குற அந்த ரிவ்யூ பார்க்குறது நான் முழுசாவே எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெளிவாவே புரியுது. இது நல்லபடியா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அந்த நல்ல வைப்ரேஷன் குடுத்துருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? ஆகையால இறைவனுடைய வழிபாடாகட்டும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமாகட்டும், அனைத்தும் நமக்கு நல்ல அதிர்வலைகளா நம்மள கனெக்ட் ஆகும்போது தான் அதற்கான நல்ல மாற்றத்த நம்ம லைஃப்ல பார்க்குறோம். சரிங்களா? ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீனம் ராசி அன்பு நேயர்களே, இப்போ 2025 அந்த சனி பகவானுடைய தாக்கத்துல என்ன மாரிலாம் லைஃப் மாறிடுச்சுன்னு இங்க மீனராசிக்காரர்களுக்கு தெளிவாவே நம்ம சில பதிவுகள்ல சொல்லியிருந்தோம். வேலை போயிருச்சா? வருமானம் பத்தலையா? மன ரீதியா, உடல் ரீதியா குறிப்பா இந்த வயிறு தொடர்பா அல்சர் பிரச்சனை, நெஞ்சு பகுதிக்கிட்ட வலி, ஒற்றை தலைவலி, சரிங்களா? தலை மேல பாரத்த வச்ச மாரி தலை பாரம், மன அழுத்தம், இது எல்லாமே இப்போ மீனராசிக்காரங்களுடைய லைஃப்ல எட்டி பார்த்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே. குறிப்பா அந்த வேலை சார்ந்து இருக்கக்கூடிய சங்கடமான ஒரு சூழ்நிலை. மீனராசிக்காரங்களுக்கு என்னப்பா கையில பணம் இல்லையே இந்த நேரத்துல பார்த்து. ஒருத்தர்ட்ட போய் கேட்கவும் மனசு இருக்காது. சரிங்களா? ஆனா, நம்மகிட்ட பணமும் இல்லையேன்னு என்னடா பண்றதுன்னு இந்த பக்கமும் போ முடியாம, அந்த பக்கமும் போ முடியாம நடுவுல நின்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மீன ராசிக்காரங்க. ஆனா, அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாரி குணம் கொண்டவர்கள், அவங்க எப்படிலாம் நடந்துக்குவாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம சில பதிவுகள்ல மிக தெளிவாவே பார்த்துருந்தோம். மீனம் ராசிக்காரர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, அதாவது கற்பனை திறன் கொண்டவர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு நண்பர்களாக வாழக்கூடியவர்கள். ஒருத்தர் நல்ல நண்பனா இருக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஆனா, அதே இவர்களிடம் ஏதாவது நம்பிக்கை துரோகமோ, ஏமாற்றத்தை யாராவது பண்ணிட்டாங்கன்னா, அது யாரா இருந்தாலும் உடனடியா அவங்கள்ட்டருந்து விலகிருவாங்க. இது ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஆனா, உடனே ஒருத்தர நம்பிருவாங்க. அத மைனஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆகவே மீன ராசிக்காரர்கள பொறுத்தளவுக்கு 2026 எப்படிங்க இருக்க போகுது? முதல்ல அத சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா 2026 பொறுத்தளவுக்கு மீன ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய தாக்கத்தின் அடுத்த கட்டமா இருக்க போகுது. என்னங்க அடுத்த கட்டம்? ஐயோ அப்பா! இதுவே எங்களுக்கு இப்படி இருக்கேன்னா, கிடையாது. அதாவது சனி பகவான் நல்லதையும் குடுப்பாரு, சோதனைகளையும் குடுப்பாரு. 2யும் கலந்த கலவையா தான் சனி பகவான் தருவார். சரிங்களா? அப்போ சனி பகவானுக்குரிய நீதியை நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். என்னென்னன்றத நம்ம ஏற்கனவே சில பதிவுகள்ல ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்தோம். இப்ப நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன். மீனராசிக்கார நண்பர்களே, நீங்க இந்த சனி பகவான் வழிபாடு, சரிங்களா? கண்டிப்பா சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாடு. 2வது விஷயம் என்னன்னா, அடுத்த 2026லயும் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உங்களுடைய சுயஜாதகத்த பார்த்துட்டு தான் நீங்க அதற்கான அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அப்பயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஐயா, இங்க ஜாதகங்கள் பார்த்துட்டு கூட இங்க சில விஷயங்கள் பண்ணி கூட சில பேருக்கு அதுல நெனச்ச மாரி வராம போயிருக்குங்க அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. சரிங்களா? பலருக்கு போய் ஜாதகம் பார்த்துட்டு அதற்கு அதே மாரி அங்க இருக்கிற அமைப்புக்கு ஏத்த மாரி பண்ணி அது சக்சஸ் ஆயிருந்தாலும், ஒரு சிலருக்கு
அது எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் தரலையே அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படியும் சில பேருக்கு லைஃப்பில் நடந்திருக்கு தான். நான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எப்போ நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கம் கொஞ்சம் சேஃப்டியை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நான் நெகட்டிவாக சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இந்த நேரத்தில் அதுவும் பண்ணுறீங்க, இந்த டைமில் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கட்டி செய்கிறீங்க அப்படின்றப்ப, அந்த நேரத்தில் அப்போ தான் பலரும் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க, சொன்ன டைமுக்கு வரமாட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு திரும்ப தரதை லேட் பண்ணுவாங்க. தொழிலில் வந்து வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகளுக்கு நடுவில் முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. நீங்கள் போடக்கூடிய திட்டத்தை சரியாக நடைபெறுத்த விடமாட்டாங்க. இதெல்லாமே இந்த நேரத்தில் தான் வரும். அதனால தான் நான் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், யார் என்ன விஷயத்தை பற்றி பேசினாலும் உடனே உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் டிப்ரெஷனில் உட்காந்துராதீங்க. நீங்கள் மன அழுத்தத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா 2026 வரதுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இன்னொரு 1 மாதம் 10 நாள் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இப்போ நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் அதாவது இந்த ஜென்ம சனி அப்படின்றதே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அனைத்து 4 திசையிலிருந்துமே உங்களை நோக்கி சில ப்ராப்ளம்லாம் வர்றதெல்லாம் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? கோவப்படுவதை நிறுத்தணும் இந்த நேரத்தில். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது ஐயா எனக்கு நிறைய கோவம் வருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களோ பெண்களோ இருந்தால் அதுதான் உங்களுக்கு எதிரியாக மாறப்போகுது 2026. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், சில உறவுகளை விட்டு பிரிகிற மாதிரி வந்துடும். இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கணும். கோவத்தை அதிகமாக வெளியில் காட்டிவிடக்கூடாது. நிதானம், பொறுமை நிச்சயம் தேவை. சரிங்களா? அதே போல் உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது 2026. அதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் இப்போயே நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா, முன்னோட்டமாக ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தயாராகணும். புரியுதுங்களா? இப்போ இந்த 2026 உடல்நிலை சார்ந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறப்பயே நீங்கள் என்ன நினைக்கணும்னா, சரி ரைட் ஓகே, உடல்நலம் சார்ந்து நம்ம கவனமாக இருக்கணும்னா இப்போ நம்ம உணவு முறைகளில், ஓய்வெடுக்கக்கூடிய முறைகளில் மனசை வந்து எப்போவுமே கொஞ்சம் அமைதியாக நீங்கள் வந்து நல்ல ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் 2026 ஆரம்பிக்கும்போது அந்த வருடத்திலும் நீங்கள் சில நல்லதை பிடிக்க முடியும் கையில். குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக குலதெய்வ கோவில்களுக்கு அன்னதானம் போடுவது. சரிங்களா? இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா குறிப்பாக ஜென்மசனின்றனால காலையில் தினம்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இல்லாத விஷயத்தை நினச்சி பயப்படுறது. இதை பாருங்கள், இது எப்போ நிறையா பேர் இந்த மீனராசிக்காரனுடைய ஜாதகம் பார்க்குறப்ப நமக்கு தெரிய வந்த விஷயமே இதுதான். இல்லாத நினச்சி பயந்துக்கிறாங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறாங்க. அந்த ஒரு பழக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது. பயம்தான் உங்கள் எதிரி. ஆகியால் பயத்தை நீங்கள் தயவு செஞ்சு தேவையற்ற விஷயத்துக்கு கொண்டு வராதிங்க. அதே போல் ட்ராவல் பண்ணும்போது கவனம் தேவை. தூரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாகவே கவனத்தை கொடுக்கணும் உங்கள் சேஃப்டியில். சரிங்களா? ஆகியால் மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு 2026 சில தடைகள் இருக்க தான் செய்யும். நான் முன்னாடியே சொல்கிறேன். ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கனாலாம் இல்லை. சில தடைகள் நான் இருக்கிற உண்மையை நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஐயா, காலநிலை எல்லா மனிதனுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே சாதகமாக கை கொடுத்து நின்னதே இல்லை. அவன் நினைக்கிறது சில டைம் நடக்காமல் போகும். அவன் சொன்னது சில டைம் செய்ய முடியாமையும் போகும். சில பேர் நம்ப வச்சு ஏமாற்றவும் செய்வாங்க. இது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் கடந்து வருபவன் தான் வெற்றி பெறுவான். இதை பண்ணாமல் எனக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சணும்னு நினச்சா அது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ மீனராசிக்காரனை பொறுத்தளவுக்கு அடுத்த வருடம் இந்த மாதிரி சில தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குன்னா விதியை மதியால் வெல்லக்கூடிய மனிதனாக உங்களை நீங்களே நினச்சிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். எனக்கு இப்படி வேலையில் பிரச்சனை இருக்கும்பா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னா, சரி ரைட்டு ஓகே, வேலையில் பிரச்சனை இருக்க போது இனி நான் என்ன பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்காது, நான் போய் ஓரமாக உட்காந்துட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி தான் நடக்கும். அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும், சரியான பாதையில் எடுக்கணும், அகலக்கால் வச்சிடக்கூடாது. நிம்மதி, அதாவது அமைதி, நிதானம், இதெல்லாமே தேவை. சரிங்களா?
ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு 2026 உங்களுடைய கிரகங்கள் ரீதியான பலன்கள் என்னன்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.